ராம். சொல்லுங்க ஆதி. இங்க வந்ததுல இருந்து நீங்க சாப்பிடவே இல்ல ராம். நான் இப்பயாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்க. இல்ல வீட்ல இருந்தாவது சாப்பாடு எடுத்துட்டு வரவா? எனக்கு இங்கேதான் சாப்பாடு வரணும், அங்க இருந்துதான் சாப்பாடு வரணும்னு இல்ல. எனக்கு சாப்பாடே வேண்டாம். காலையில என்னோட கதையை நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன். அதுல இருந்து மனசு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. ராம், எனக்கு புரியுது. அதனால எவ்வளவு நேரமா சாப்பிடாம இருக்க போறீங்க? சாப்பிடாம இருந்து நான் செத்து போயிருவேனா? அது எனக்கு சந்தோஷம்தான். ராம், ராம் அப்படி சொல்லாதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் சாப்பிடுங்க ராம். நான் உங்க பக்கத்துல உங்க கூட தான் இருக்கேன். ப்ளீஸ் ராம், சாப்பிடுங்க. ரேமதி, என்னம்மா என்ன பாக்கணும்னு கோவிலுக்கு வர சொல்லிருக்க? ஆமாண்ணே, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. சொல்லுமா, என்னம்மா விஷயம்? அண்ணா, இந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு சாய பத்தி உங்களுக்கு தெரியும்ல? என்னோட பெரிய பொண்ணு. நிறைய வாட்டி பாத்திருக்கேனேமா. ரொம்ப அமைதியான பொண்ணு. அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. என் தங்கச்சி வீட்டுக்கு நிறைய வாட்டிக்கு வந்திருக்கேன், பாத்திருக்கேம்மா. எனக்கு சாய் குனிஞ்ச தலை நிமிராம நடப்பாளா? இவருக்கு என்ன கண்ணு குருடா? சாயப்பா இப்படி சொல்றா? நம்மள சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. அவதானே. உங்களுக்கு அவளுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, அவ என்னென்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தான்னு நல்லா தெரியும்லண்ணே? தெரியுமா. போன உயிரை திரும்பி கொண்டு வந்து பொழைச்சல வந்துச்சு. அந்த பிள்ளையோட கதையை மறக்க முடியுமா? உன் வீட்டுக்காரால அந்த பிள்ளை படாத கஷ்டமா? பாவம், எப்படியும் மீண்டு இவ்வளவு தூரத்துக்கு அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்திருக்க. 2 பொம்பளை பிள்ளைங்களை தனியா வச்சுட்டு எப்படி சமாளிப்பேன்னு ஊரே பேசுச்சு. ஆனா 2 பொம்பளை பிள்ளைங்களையும் நல்ல வேலையில உட்கார வச்சு அழகு பாக்குறமா. அதுக்கு உன்னைய நாம பாராட்டணும். இல்லைண்ணே, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நார்மலான பொண்ணுன்னா தயக்கமே இல்லாம கேட்டிருப்பேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்துல அவ சின்ன வயசுல மாட்டிக்கிட்டா. ஆனா அதுக்கப்புறம் எப்படியாவது அவளை மீண்டு கொண்டு வந்து அவளுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். மாப்பிள்ளை ஏதாவது பாக்கணுமாமா? சொல்லுமா, நான் பாக்குறேன். பாப்பாவோட போட்டோ பயோடேட்டாலாம் கொடுமா, நான் பார்த்து தரேன். அம்மா ஒரு நிமிஷம். என்னடி? இல்லம்மா, வண்டியை நிப்பாட்டிட்டு சாவி எடுக்காம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இதை சொல்லதான் கூப்பிட்டியா? பயந்தே போயிட்டேன். போயிட்டு வா, போ. போயிட்டு சீக்கிரம் இங்கே வா. சரிம்மா. இப்படிதானே எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துருவா. ஆனா பெருசு அப்படி இல்ல, ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எல்லா வீட்லயும் அப்படிதாமா, பெருசு சின்னதுன்னு மாறி மாறி தான் இருக்குங்க. என்ன பண்றது? அம்மாடி ஒரு நிமிஷமா. சொல்லுங்கம்மா. கண்ணு, உனக்கு பார்த்த மாதிரி இருக்குது கண்ணு. என்னையவா? எங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியலையே. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்மா. நிறைய கல்யாணத்துலலாம் மேக்கப் போட்டிருக்கேன். அங்கெங்கே பார்த்துருப்பீங்களோ? ஆமா கண்ணு, நீ தானே லலிதாவோட பொண்ணுக்கு மேக்கப் போட்ட? லலிதாவோட பொண்ணா? பொண்ணு பேர் சொன்னீங்கன்னா தெரியும், அவங்க அம்மா பேர்லாம் எனக்கு தெரியாதுமா. அந்த பிள்ளை பேரு என் பையனோட ஃப்ரெண்டு தான் அந்த பிள்ளை. அவங்க அம்மாவை எனக்கும் தெரியும். இரு என் பையன்கிட்ட கேட்டு சொல்றேன். மித்ரன், டேய் அம்மா இங்க இருக்கேன். மித்ரன். தோ அவன்தாம்மா, என்னோட ஒரே பையன், பேரு மித்ரன். ஹலோ. ஹாய், என்னோட பேரு ஜனனி. ஓகேங்க. டேய் மித்ரா, நம்ம லலிதாவோட பொண்ணு பேர் என்ன? அவளுக்கு கூட இப்ப கல்யாணம் ஆச்சுல? அவங்க பேரா ஸ்வேதா. ஓ, ஸ்வேதாவா? ஸ்வேதாவா எனக்கு தெரியும். நான் தான் உங்களுக்கு மேக்கப் போட்டேமா. அன்னைக்கு மேக்கப்ல அவ ரொம்ப சூப்பரா இருந்தாமா. நீ அழகா மேக்கப் போடுற. தேங்க்ஸ்மா. அதுக்குன்னே படிச்சிருக்கியாமா? ஆமாமா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அந்த கோர்ஸ்க்குலாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வருவேன். என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் மேக்கப் போடணும், ஹாலிவுட் ஆக்டர்ஸ்க்கெல்லாம் மேக்கப் போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அம்மாக்கு நான் நல்லா படிக்கணும், டிகிரி வாங்கணும், அதில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போராடிக்கிட்டு இருக்கேம்மா. அப்போ படிக்கவும் சரியா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேம்மா. ஆனா பரவாயில்ல, இப்போ உள்ள பிள்ளைங்களாம் உங்களுக்கான வழியை தேடி உங்களோட கனவை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பெல்லாம் நாங்க என்னதான் படிக்கணும்னு கேட்டாலும் படிக்க வைக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க போராடுறீங்க, அதுவே ரொம்ப நல்ல விஷயம். தோ என் பையன் மித்ரன், அவனும் அப்படிதான். நல்லா படிச்சான். ஆனா அவனுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டமா போகிறதுக்கு மனசே கேட்கல. அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. இப்போ டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாமா. கதையெல்லாம் எழுதி எழுதி ப்ரொடியூசர் கிட்ட நிறைய சான்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா ஒரு தரம் தரமாட்டாங்க. அதுக்கு தான் சாமி கிட்டையாவது வேண்டிட்டு போலாமேன்னு வந்தேன். சூப்பர். அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நம்மளோட திறமைக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்டுங்க. நல்ல ப்ரொடியூசரா பார்த்து உங்க கதையை கொடுங்க. சீக்கிரமாவே உங்க கதை திரைக்கு வர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. சரிங்கம்மா, அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா.
நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியான பொண்ணு, ஆனா நல்ல தைரியமான பொண்ணு. அந்த பொண்ணை நான் உங்க கூட கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். நானும் அப்படிதான் அதித்தியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அமைதியான பொண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவா. ரொம்ப சுட்டியான பொண்ணு. எப்படி தெரியுமா இருப்பா? அவளை பார்க்கும்போதே ஒரு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி இருப்பா. அப்படியா? ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க தான் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி எப்படி சொல்றீங்க? ஆம், அது இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானா சொல்றேன். அப்படிலாம் இல்லைங்க. அவ என்னென்ன வாழ்த்தனம்லாம் தெரியுமா பண்ணுவா? நானும் அவங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். அப்போதான் எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. எப்படியாவது சீதா கிட்ட என்னோட காதலை சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவளுக்கும் எப்படியோ தெரிஞ்சிருச்சு, இவன் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கிட்ட காதலை சொல்ல போறான்னு. அவங்களுக்கும் அப்ப என் மேல காதல் இருந்தது. ஆனா அவங்க வெளிப்படுத்திக்கல. வேணும்னே என்ன வம்பெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் நாளைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு காலேஜ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என் உள் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு, இல்ல கண்டிப்பா சீதா உன்னோட பிறந்த நாளைக்கு உனக்காக வருவான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம கிட்ட போன் இருக்காதுல்ல. வழக்கமா அவ வர பஸ் வர வரைக்கும் அவ்வளோ படபடன்னு இருந்தது நெஞ்செல்லாம். அப்புறம் அந்த பஸ்ஸும் வந்துச்சு. அந்த பஸ்ல நானும் ஏறினேன். ஏன்னா செம்ம ஷாக்கு. அங்க 5 பேரை சொல்லி வச்ச மாதிரி புர்கா போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் என் பாப்பாவோட வேலைதானு. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் புர்காவை போட்டு உட்கார வச்சுட்டா. இதுல அவளை கண்டுபிடிக்க சொல்லி அவ ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்திருந்தா. ஆனா கோடி பேர் என் கண்ணு முன்னாடி நின்னு என் பாப்பாவை கண்டுபிடின்னு சொன்னா கூட நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா அவ கண்ணு அப்படி. அந்த மாதிரி கண்ணு இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ணு. என்ன அப்படி இருக்கக்கூடிய கண்ணு அது. கரெக்டு தான் ராம். அன்னைக்கு நீங்க என்ன கண்டே பிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சேன். ஆனா அத்தனை பேருக்கு நடுவுல ஒரே செகண்ட்ல கண்டுபிடிச்சு என் பக்கத்துல வந்து நின்னீங்க. நின்னது மட்டும் இல்லாம எனக்காக பாட்டெல்லாம் பாடினீங்க. அந்த நாள் உங்க பிறந்த நாள் என்னால மறக்கவே முடியாது ராம். மொபைலே என்னடி எனக்கே டாஸ்கா? இரு வரேன். உன்னுடைய நெற்றி உன்னை பற்றி கூறுதே, உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டே சொல்லுதே. என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ, எனக்கு இருக்கும் சக்தி பராசக்தி தெரிஞ்சுக்கோ. கால் கொலுசுதான் கலக்குது, கையின் வலையில் காது குளிர கானம் பாட. லாஹில லாஹிலா லாஹில லாஹிலா, முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே. முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் தீயை வைக்காதே. லஹில லாஹிலா லஹில லாஹிலா. என்ன? ஒன்னும் இல்லையே, நீங்க கொடுத்த டாஸ்க்ல பாஸ் பண்ணிட்டேனா மிஸ் நிஷா? ஆக்சுவலி அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. நான் தான் தெரியாம பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பொட்டு மட்டும் இல்லைன்னா சத்தியமா உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஹோ, அப்போ உங்க பொட்டை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொட்டு இல்லைன்னா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அத்தனை பேரும் என் கண்ணு முன்னாடி நின்னாலும் சரி, என்னோட நிஷா என்கிற சீதா மகாலட்சுமிய என் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். உண்மையாவா? ஆமா. நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, கண்டிப்பா உன் கண்ணை மட்டும் வச்சு நான் நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். அன்னைக்கு அவகிட்ட சொன்னேன், நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி உன் கண்ணை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆனா 7 வருஷமா அந்த கண்ணை நான் இன்னும் பார்த்து என்னோட சீதாவை கண்டுபிடிக்க முடியல. கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதது உங்களோட தப்பு இல்ல ராம். ஏன்னா உங்க சீதா தான் கண்ணாடி போட்டிருக்காங்களே, அதானே இங்க பிரச்சனையே. தெரியும் ராம், எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட கண்ணை பார்த்தே நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. அதனால தான் நான் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கேன் ராம். நான் கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கேன். சீதா மகாலட்சுமி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொல்லுங்க. என் மனசுல உள்ளத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு இப்போ உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். இத்தனை நாளா நான் அம்மா எனக்காக அவங்க
அவங்களுக்காக நான் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்பா பாசமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆள்னா அது என்னோட ஒய்ஃப் தான். அந்த இடத்த தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எடுத்துக்கிட்ட. சோ சோ நீ சொன்னிய ஒரு வார்த்தை, இன்னொரு அம்மாவா இருந்து இது நான் உங்களுக்கு சொல்றேன்னு. அந்த மாதிரி இன்னொரு அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு லவ்வரா, ஒரு மனைவியா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா சீதா மகாலட்சுமி? இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா சொல்லிட்டேன். உன் மனசுல இருக்கிறதையும் நீ வெளிப்படையா சொல்லு. ம். ஹாப்பி பர்த்டே ராம். தேங்க்ஸ். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. என் மனசுல இருக்கிறத சொல்ல சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன். என்னைக்குமே தடுமாறாத தைரியமான பேச்சு, பாயிண்ட் டு பாயிண்ட் டைரக்டா அடிக்கிற வாய்ஸ். இன்னைக்கு தடுமாறுதுன்னா உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சீதா. நீயா என்னைக்கு வந்து சொல்றியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ராம், சொல்லுமா. அன்னைக்கு நீங்க வந்து உங்களோட காதல சொன்ன உடனே எந்த தைரியத்துல என்னோட காதல உங்ககிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமான பொண்ணுன்னு ஃபீல் பண்ணேன் ராம். நான் உங்களோட இன்னொரு அம்மா மாதிரி இருப்பேன் ராம். ஆனா நீங்க உங்களோட பொண்ணு மாதிரி என்ன பார்த்துப்பீங்களா? ராம், சத்தியமா சொல்றேன், நான் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்களோட காதல சொல்லிக்கிட்ட மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா ஆதித்யா, எங்களோட காதல் எங்க 2 பேரோட கண்கள்ல தான் பரிமாற்றமாச்சு. இது வரைக்கும் ஐ லவ் யூன்ற வார்த்தை கூட நாங்க சொல்லிக்கிட்டது இல்ல. ஆமால ராம், நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம். ஆனா ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. இப்ப சொல்லணும்னு தோணுது ராம். ஐ லவ் யூ ராம். ஐ லவ் யூ so much. உண்மையாவே சொல்றேன் ராம், ஒரு ஆணுக்கு அவங்களுக்கு அமைகிற மனைவி அவருக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அவங்கள இன்னொரு பெண் குழந்தையா பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஆசைப்படுறதோட எல்லாமே முடிஞ்சிடும். யாருமே வாயை திறந்து கூட கேட்கறது இல்ல. ஆனா உங்களோட காதல் கதையில அவங்க உங்களுக்கு அம்மாவாகவும் உங்களுக்கு அவங்க ஒரு பெண் குழந்தையாவும் தான் இருந்திருக்காங்க. ஆமா ஆதித்யா, நான் அவகிட்ட கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா பதிலுக்கு அவ ஒரு வார்த்தை கேட்டால, அந்த ஒரு வார்த்தைக்காகவாது நான் என் உயிரை விடுறதுக்குள்ள என் சீதாவை பார்க்கணும்னு தோணுது. சீதா, சீதா, நீ ராம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்து அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாருன்றத உன் காதல கேட்டுக்கிட்டு தானே இருக்க. இப்போ என்ன பண்ண போற சீதா? சொல்லு. அவரை முன்னாடி போய் நிக்க போறியா, இல்ல மறுபடியும் அவரு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு அவரை காயப்படுத்த போறியா? என்ன முடிவு பண்ண போற சீதா? ராம், ராம் ப்ளீஸ், நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்களேன் எனக்காக. ஆதித்யா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். எங்க இருக்கு? வாங்க, ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க. சரி. ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த அளவுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே இறங்கலையா? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்றீங்க? ப்ளீஸுங்க, இங்கதான் இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கை குறையலங்க. ஆரம்பத்துல என்கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி தாங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் 1 வருஷம் 2 வருஷம் ஒரு பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கலாம். 7 வருஷமா காத்துக்கிட்டு இருக்காருங்க. அவர் ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஆதித்யா, எனக்காக ஒரு விஷயம் பண்ண முடியுமா? ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்களும் ராமா மீட் பண்ணணுமா? அதுக்கு நான் ஏதாவது சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணுமா? சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல, நீங்க இப்பவே ராம ரிலீஸ் பண்ணணும். அவரு வீட்டுக்கு போகணும்.
சத்தியமா முடியாது. அவரை என்னால ரிலீஸ் பண்ண முடியாது. எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஆதித்யா, நாளைக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அவரை ரிலீஸ் பண்ணி விடுங்க. அவர் போகணும். ஏன் நாளைக்கு என்ன? நாளைக்கு தான் அவரோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ராம். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் உங்களோட காதலை பரிமாற்றி கொண்ட நாள். அந்த நாளை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் சீதா? எனக்கு நீங்களே ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நாளைக்கு எப்படியாவது உங்க 2 பேரையும் பாத்துக்க வச்சு அந்த நாளை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண போறேன். ப்ளீஸ் ஆதித்யா, ராம் பெருசா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரை என்னை பார்க்க வைக்கிறதுக்காக தான் நீங்க ஏதோ பிளான் பண்ணி இங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க. அவரோட பிறந்த நாளை அவரை நல்லபடியா கொண்டாட விடுங்க. அவரை ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ரிலீஸ் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வைக்காம கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டேன். சூப்பர் பிளான் ஒன்று கிடைச்சிருக்கு. நாளைக்கு ராமோட பர்த்டேவை இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா கிராண்டா கொண்டாட போறோம். அப்போ கண்டிப்பா உங்களை பார்க்க வைப்பேன். உங்க வாயால இருந்து ஹாப்பி பர்த்டே ராம்னு கண்டிப்பா நான் சொல்ல வைப்பேன். என்ன சீதா, உங்க வாயால இருந்து ராம்க்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோமோன்னு பயப்படுறீங்களா? ஒரு விஷயம் தான் ஆதித்யா எனக்கு சுத்தமா புரியல. நாங்க 2 பேரும் செய்யறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்க? சரியா சாப்பிட மாட்டீங்க, சரியா தூங்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு வைஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட போய் பார்க்க மாட்டீங்க. அப்படியே எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு இப்படி துடிக்கிறீங்க. தெரியலங்க, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை எப்படியாவது சேர்த்து வச்சணும் தான் ஃபர்ஸ்ட் தோணுதே தவிர நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்கு ஜெயிலுக்குள்ள வந்தீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னே தோணல. ஃபர்ஸ்ட் நீங்க ராம் கூட சேருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஜெயில இருந்து வரதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னோட ரெக்வஸ்ட்டை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. அவரோட பர்த்டேவை அவங்க அம்மா கூட செலிப்ரேட் பண்ண விடுங்க ப்ளீஸ். பார்க்கலாம். கைலமா, நான் இவரை டோட்டலா செக் பண்ணிட்டேன் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் செக் பண்ணிட்டேன். ஆனா இவர் கோமா ஸ்டேஜ்க்கு போனதுக்கும் நீங்க தலையில வந்து விழுந்துச்சுன்னு சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. என்ன சொல்றீங்க கார்த்திக்? எனக்கு புரியல. இல்ல, எப்படி கோமா ஸ்டேஜ்க்கு போனாருன்னு நான் கேட்டப்போ நீங்க தலையில வந்து ஏதோ விழுந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அவ்வளவு ஃபோர்ஸா விழுந்த மாதிரி தெரியலையே. அப்படி விழுந்திருந்தாலும் என்ன விழுந்துச்சு? அது வந்து தெரியல. ஆனா தலையில ஏதோ விழுந்ததா தான் சொன்னாரு. கைலமா, நீங்க அவரை பொழைக்கணும், பழைய மாதிரி அவர் நல்லபடியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லா உண்மையும் எங்கள்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்போதான் நான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல, அவரை அவரை கட்டையால அடிச்சிட்டாங்க. தலையில ரொம்ப பலமா அடிச்சதுனால அவரு அப்பவே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆகுது, இன்னும் அவரு எந்திரிக்கவே இல்லை. அதே கோமா ஸ்டேஜ்ல அப்படியே மயக்கத்திலே தான் இருக்காரு. கட்டையால் அடிச்சிட்டாங்களா? யாரு? நீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யாரு அவர் அடிச்சாங்கன்றது அவசியம் தெரிஞ்சுக்கணுமா டாக்டர் கார்த்திக்? இட்ஸ் ஓகே. நான் எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன்ஸ் எடுத்துட்டு தலையில ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமான்னு பாக்குறேன். ஓகே. அப்புறம் வெளியே உங்க ஃபேமிலி போட்டோ ஃப்ரேம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு கைலமா. கண்மணி, ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே கார்த்திக். அப்புறம் கைலமா, இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப்புக்கு அட் பிரசன்ட் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்கலாமா? கூப்பிட்டுக்கோங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது அவங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிடுங்க. வெளியே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கூப்பிடுறது நிலாவை. நிலாவா? ஆதித்யாவோட ஒய்ஃப்? அப்போ எல்லாரும் பிளான் பண்ணி தான் வராங்க. சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். நிலா வந்தா இங்க என்னென்ன நடக்குதுன்னு கண்டிப்பா ஆதித்யா கிட்ட சொல்லுவா. நம்ம தான் நம்ம வாயால எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சீதா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஆனா மத்தவங்க சொல்றதுல பிரச்சனை இல்லையே. சூப்பர், நிலா வந்தா நம்மளுக்கு நான் நல்லது. ஓகே கார்த்திக், உங்களோட விருப்பம் தான். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு. அவங்க எப்படியும் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். நிலாவை கூப்பிட்டுக்கோங்க. தேங்க்ஸ் கைலமா. ஓகே, நீங்க செக் பண்ணிட்டுருங்க. எனக்கு முக்கியமான ஒரு கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. கண்மணி, ஆதித்யா சொன்ன மாதிரியே நிலாவை இங்க வர வைக்கிறதுக்கு நம்ம பேசி கைலமாவை ஒத்துக்க வச்சிட்டோன்னு நீ ஆதித்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரி கார்த்திக், சொல்லிடுறேன். ஆனா கார்த்திக், இவரோட பல்ஸ் ரேட்டை பாருங்களேன். திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. மேபி யாரை பத்தியோ பேசும்போது தான் ஏறி ஏறி இறங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஒருவேளை கைலமா பேசுறப்ப மட்டும் பல்ஸ் ரேட் ஏறுதோ? இருக்கலாம். மேபி அவங்களோட வாய்ஸ்க்கு இவரோட பல்ஸ் ஏறுதுன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் ஆச்சு, அப்புறம் எப்படி ஏறாம இருக்கும்? பாத்துக்கோங்க கார்த்திக், பார்த்து கத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் ஒய்ஃப் மேல எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்னு. கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது கூட ஒய்ஃபோட குரலை கேட்டா பல்ஸ் ரேட் ஏறுது. ஹே, என்னடி பொசுக்குன்னு பார்த்து கத்துக்கோங்கட்ட. அப்ப எனக்கு மேல லவ்வே இல்லைங்கிற?
அப்ப லவ் அதிகமா இருக்கு. சந்தேகம் வந்துருச்சு என்ன? அதுக்கு நான் என்ன கோமா ஸ்டேஜ்க்கு போய் ப்ரூவ் பண்ண முடியும்? காதல ப்ரூவ் பண்ணணும்னா கோமா ஸ்டேஜ்க்கு கூட போறதுல தப்பு இல்லையே. கட்டின பொண்டாட்டி மரியாதை பேசுற? அங்க பாரு கையலம்மாவ கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவரை குணப்படுத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ உசுரோட இங்க நல்லா இருக்கிறவனை கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இவருக்காவது பரவாயில்ல, கோமா ஸ்டேஜ் போயிட்டாரு, குணப்படுத்துறதுக்கு நான் இருக்கேன். ஆனா நான் போயிட்டா யாருடி என்ன காப்பாத்துவா? நான் இருக்கேன் கார்த்திக். நீங்க மட்டும் கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு நம்மளோட காதலை மட்டும் ப்ரூவ் பண்ணிடுங்க. அடுத்த செகண்டே உங்களை நான் காப்பாத்துறேனா இல்லையான்னு பாருங்க. அனுப்பாம விட மாட்டா போலயே. அடுத்த செகண்ட் நீ என்ன காப்பாத்தி கிழிச்சிருவ. சரி இங்க வா, ஃபர்ஸ்ட் இவரை அடுத்த செகண்ட்லயே குணப்படுத்து, அப்புறமா நீ என்ன குணப்படுத்துறியான்னு பாக்கலாம். கார்த்திக், நான் உங்களை தான் குணப்படுத்தியிருக்கேன்னு சொன்னேன். இப்போ நீங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டு நம்மளோட காதலை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களை குணப்படுத்துற விதமா என்னோட காதலை நான் ப்ரூவ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? கட்டின புருஷனை பார்த்து கோமா ஸ்டேஜ்க்கு போன சொன்ன ஒரே பொண்டாட்டி நீ அதாண்டி இருப்ப. ஆனா அத கூட ஒத்துப்பேன்டி. நீங்க கோமா ஸ்டேஜ்க்கு போய் உங்களோட காதலை ப்ரூவ் பண்ணுங்க, அடுத்த செகண்டே உங்களை காப்பாத்துறேன்னு சொன்ன பாரு, அங்கதாண்டி இடிக்குது. கார்த்திக், கண்டிப்பா காப்பாத்துவேன். ஓடிரு. ஒன்னு போய் நான் துணைக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னைய சிரிப்பு கொண்டு அடிக்கணும். ஓடிருங்க இருங்க. மணினா சொல்லுங்க சார். நான் ஒரு பக்கா பிளான் போட்டு வச்சிருக்கேன் மணினா. நாளைக்கு எப்படியாவது சீதா மகாலட்சுமியும் ராமையும் சேர்த்தே வச்சே ஆகணும். சூப்பர் சார். என்ன பிளானு? நாளைக்கு ராம்க்கு பர்த்டே வா, அதனால இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ண போறோம். அவரோட பர்த்டேவை இங்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் சார், என்னதான் நம்ம பிறந்த நாள் அப்படி இப்படின்னு கொண்டாட்டமா இருந்தாலும் அந்த சீதா பொண்ணு கண்ணாடியை கட்டினா தானே சார் அந்த ராம்க்கு தெரியும் அந்த சீதான்னு. அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மணின. என்ன சார்? 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம அக்யூஸ்டுக்கெல்லாம் விஷன் டெஸ்ட் எடுக்க வருவாங்கல்ல மெடிக்கல் கேம்ப்ல இருந்து, அவங்கள நாளைக்கு வர சொல்லலான் இருக்கேன். இந்த கண்ணெல்லாம் நல்லா தெரியுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்களே அவங்களையா? ஆமாண்ணே. அவங்க ஐ டெஸ்ட் எடுக்க வரும்போது சீதாவையும் ஐ டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அவங்க கண்ணாடியை கலட்டி தானே ஆகணும். அந்த கேப்ல தான் நம்ம கரெக்டா வேலை செய்யணும். ஏன்னா சீதா நம்மளை விட ஸ்மார்ட்டா இருக்காங்க. எப்படியும் ஒரு 2-3 நிமிஷமாவது சீதாக்கு மட்டும் ஐ டெஸ்ட் எடுக்க சொல்லணும். அந்த கேப்ல டக்குன்னு ராம நம்ம அந்த சைடு கூட்டிட்டு போனோம். அவங்க கண்ணை இவரை பார்க்க வைக்கணும். இது எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ள நடந்தே ஆகணும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கடகடன்னு நடக்கணும். சார் வேற லெவல் பிளான் சார், செம்மையா இருக்கு. சரி நீங்க போய் செலிப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் பாருங்க. ஓகே சார். சீதா, நாளைக்கு என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களோட ஸ்மார்ட் மூவ் கம்ஸ் டு an end. ஹலோ மக்களே, நாளைக்கு 100வது எபிசோட் ஆஃப் KSK காதல் சொன்ன கனமி. சோ இதுல செலிப்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அது ராம் சீதா சேர போற செலிப்ரேஷனா இல்ல வெறும் ராமோட பர்த்டே செலிப்ரேஷனா என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம்.